ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது, இப்போ ரீசெண்டாக ஷாப்ஸியில் நான் ஒரு செப்பல் வந்து நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஏன்னா நான் ஆல்ரெடி வாங்கியிருக்கிறது வந்து கிராக்ஸ் மாடலான ஒரு செப்பல். அது பார்த்தீங்கன்னா சும்மாவே நடந்தாலே பார்த்தீங்கன்னா தேஞ்சு போயிடுது. இது வந்து பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட் ப்ராடக்ட்னு நினைக்கிறேன். ஒரிஜினல் கிராக்ஸ் எல்லாம் வாங்கி போட்டால் நமக்கு இந்த அளவுக்குலாம் சீக்கிரமாக வந்து தேயாதுன்னு நினைக்கிறேன். ஸோ நான் இப்போ யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க கிராக்ஸ் பார்த்தீங்கன்னா வெரி அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் வாங்கினேன். லெஸ் தென் ₹180 அந்த ரேஞ்சில் தான் வாங்கியிருந்தேன். அதனால் பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு பேக்கப்புக்கு வந்து ஒரு செப்பல் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கி வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு தோணுச்சு. எனக்கு இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா, இந்த மாதிரி செப்பல்ஸ் வந்து சின்ன வயசுலேருந்து ரொம்பவும் பிடிக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா சின்னப்பெல்லாம் நான் கேட்பேன். எங்கள் அம்மா வந்து பார்த்தீங்கன்னா மாற்றி தான் வாங்கி தருவாங்க. நார்மல் இந்த ஹவாய் செப்பல்ஸ் இந்த மாதிரிலாம் வாங்கி கொடுப்பாங்க. அப்போ வந்து எனக்கு ரொம்பவும் கஷ்டமாக இருக்கும். எனக்கு இந்த செப்பல் பிடிக்கவே இல்லைன்றது வந்து அவங்களுக்கு என்னால் புரிய வைக்கவே முடியாது. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நானே வந்து எனக்கு ஆப்டான அந்த செப்பல்ஸு எனக்கு ஏற்ற ப்ரைஸில் பார்த்தீங்கன்னா நானே ஃபில்டர் பண்ணி நம்மளால் வாங்கிக்க முடியுது. நம்ம ஒன்றும் சின்ன குழந்தைங்க கிடையாது. நான் பார்த்தீங்கன்னா செல்ஃப் சஃபிஷியன்ட். ஒரு 10 வயசுலேருந்தே நான் செல்ஃப் சஃபிஷியன்ட் தான். நான் சென்னைக்கு வந்து தனியாக தான் நான் வந்து அதுக்கப்புறம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நான் படித்தெல்லாம் முன்னுக்கு வந்து இன்றைக்கி என்னுடைய லைஃப்பை வந்து நான் கொண்டு போய்கிட்டு இருக்கேன். அதனால் எப்போயுமே பார்த்தீங்கன்னா இன்னொருத்தவங்களை டிபெண்ட் பண்ணியிருந்தால் அவங்க என்ன கொடுத்தாலும் அதை நம்ம அக்செப்ட் பண்ணணும். ஒரு சில நேரத்தில் நம்ம அது கேட்குறது கூட அவங்க கொடுக்க கூட மாட்டாங்க. அதனால் நம்ம தனிச்சையாக நம்ம இண்டிபெண்ட்டாக நம்ம செயல்பட்டால் தான் நம்மளால் வந்து வாழ்க்கையில் சாதிக்க முடியுன்றது நான் சின்ன வயசுலேயே நான் புரிஞ்சுக்கிட்டேன். பட் 2001 நான் சென்னை வந்துட்டு நான் 5th ஸ்டாண்டர்ட் வந்து ஜாயின் பண்ணுறேன். ஸோ ஜாயின் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வித்தின் ஃபியூ மந்த்ஸில் எங்கள் அம்மாவை எங்கள் கசினை பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேர் மட்டும் தனியாக இருந்தாங்க. அதனால் அவங்களையும் பார்த்தீங்கன்னா சேஃப் இல்லைன்னு சொல்லிட்டு லேடிஸ்க்காக அவங்களோட அந்த சேஃப்டிக்காக பார்த்தீங்கன்னா சென்னை வந்து வர வச்சுருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே சென்னையில் ரெண்டட் ஹவுஸில் இருந்தோம். அதுக்கப்புறம் நான் 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th வரையுமே பார்த்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து நான் படிச்சிருந்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் ஷூஸ்லாம் நம்ம வந்து போட்டுட்டு போக தேவையில்லை. ஸோ நார்மலாக செப்பல்ஸ் வந்து போட்டால் போதும். அப்போயுமே பார்த்தீங்கன்னா இனிஷியலாக கொஞ்ச நாளெல்லாம் பார்த்தீங்கன்னா ஷூஸ்லாம் நான் போட்டுக்கிட்டு தான் போயிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூல் அந்த மாதிரிலாம் எந்த நார்ம்ஸும் கிடையாதுன்றதுனால அங்கே பார்த்தீங்கன்னா செப்பல்ஸ் வந்து நிறைய வாங்க வேண்டியதாக இருந்தது. எனக்கு பார்த்தீங்கன்னா செப்பல் நடந்து வித்தின் ஃபியூ மந்த்ஸ் 2-3 மந்த்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு செருப்பு மாத்திர மாதிரி வந்துக்கிட்டே இருந்தது. அந்த மாதிரி நேரத்துலலாம் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா தான் வந்து கூட்டிகிட்டு போயிட்டு வாங்கி தருவாங்க. பட் நான் என்ன கேட்பனோ அதுக்கு வந்து ஆப்போசிட்டாக வேறு ஏதாவது வாங்கி கொடுப்பாங்க. பட் ஒரு சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிச்ச மாதிரியான செப்பல்ஸும் பார்த்தீங்கன்னா என்னால் வாங்கிக்க முடிஞ்சது. அம்மா வந்து வாங்கி கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டுமே நம்ம வந்து ஒரு 10 கேட்குறோன்னா அதில் 1 வந்து வாங்கி கொடுத்துருக்காங்க. மிச்சம் 9 வந்து நம்ம மிஸ் பண்ணியிருப்போம். அந்த மாதிரி மிஸ் பண்ணது எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ நானே வந்து வாங்கிக்கிட்டு நானே வந்து என்னுடைய லைஃப்பை வந்து நல்ல விதமாக கொண்டு போய்கிட்டு இருக்கேன். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் இந்த ஸ்கூல் படிக்கிற டைமு எங்கள் அம்மா வந்து என்னை கூட்டிக்கிட்டு இந்த செருப்பு கடைக்கு வந்து போவாங்க. அங்கே செருப்பு கடையில் இருக்கிறவர் பார்த்திங்கன்னா நம்ம காலை வந்து அவங்க கையில் தாங்கி அவரே பார்த்திங்கன்னா செருப்பெல்லாம் மாட்டி விடுவார். எனக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவும் வந்து டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்கும். இது என்னடா, அவங்களும் ஒரு சக மனுஷன்தான், நம்மளை விட பெரியவங்கள வேற இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கப்போ அவங்க நம்ம காலை எடுத்து நமக்கு செருப்பு மாட்டி விடுறதெல்லாம் எனக்கு ரொம்ப வந்து ஒரு மாதிரி சங்கோஜமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல விதமாக தான் நான் வந்து என்னுடைய லைஃப் ஸ்டைலை வந்து நான் கொண்டு போயிட்டுருக்கேன். எனக்கு வந்து என்னுடைய தாட் ப்ராசஸ் எல்லாமே இந்த மாதிரி நல்ல விதமாக தான் யோசிக்க தோணும். அங்கே வந்து நம்ம காலை பிடிச்சி வந்து ஒருத்தர் வந்து நமக்கு சேவை பண்ணுறாங்கன்னா ஒரு சிலர் வந்து ஆணவ அகம்பாவத்தோடு ஆடுவாங்க. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா மாற்றி வேறு மாதிரி யோசிக்க தோணும். இதுதான் நான். ஸோ இந்த செருப்பு பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் கூட இல்லை, ஜஸ்ட் ஒரு கவரில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ளாட்டாக வந்து இறங்கி இருந்தது. அதனால் நான் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்தளவுக்கு வந்து நல்லா இருக்காது போலடான்னு சொல்லிட்டு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஸோ ஓப்பன் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் எனக்கு பிடிச்ச மாதிரி தான் இருக்குது. பட் ரேட் வைஸ் கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் நான் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ கேஷ் ஆன் டெலிவரி வந்து நான் கொடுத்துடுவேன். அந்த ஆப்ஷன் இருந்தால் சிஓடி ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிக்கிறது நல்லது. இது வந்து பார்த்தீங்கன்னா என் வீட்டுக்கு டெலிவரி கொடுத்ததுக்கப்புறம் நான் ₹171 வந்து நான் வந்து கையில் கொடுத்தா போதும். அது கேஷாக கொடுத்தாலும் பரவாயில்ல, பட் யூபிஐ பேமெண்ட்டும் பண்ணலாம். பட் இந்த யூபிஐ பேமெண்ட் பண்ணுறப்ப இந்த கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி யூபிஐ பேமெண்ட் வந்து பண்ண முடியல. ஏன்னா அந்த ஈகார்ட் லாஜிஸ்டிக்ஸ்க்கு அவங்களோட அக்கௌண்ட்டுக்கு தான் அது வந்து போகுது. அது மெர்ச்சன்ட் அக்கௌண்ட் இல்லையா என்னன்னு தெரியல. ஸோ அது பார்த்தீங்கன்னா நம்ம சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் இருந்து தான் நம்ம யூபிஐ பேமெண்ட் வந்து பண்ண முடியுது. அதனால் பார்த்தீங்கன்னா அந்த யூபிஐ கிரெடிட் கார்டு, அந்த ரூபே கிரெடிட் கார்டு வந்து எனக்கு கிடைச்சும் பிரயோஜனம் இல்லை. முக்கியமாக இந்த ஷாப்ஸில் ஃப்ளிப்கார்ட்லலாம் நான் நிறையவே வாங்கிக்கிட்டே இருப்பேன். அந்த மாதிரி நேரத்தில் எனக்கு அந்த கிரெடிட் கார்டு வந்து உபயோகமாக இருந்திருந்தால் எனக்கு ரொம்பவும் பிரயோஜனப்பட்டிருக்கும். இப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய மெர்ச்சன்ட்ஸ்க்கு மட்டும்தான் வந்து அதை அக்செப்ட் பண்ணுவாங்க போல். இந்த ஃப்ளிப்கார்ட்டை பொறுத்தவரையும் உங்களுக்கு சூப்பர் காயின்ஸ்னு ஆட் ஆகிக்கிட்டே வரும். நீங்கள் எந்த பொருள் வாங்கினாலும் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு அந்த சூப்பர் காயின்ஸ் வந்து ஆட் ஆகிக்கிட்டே இருக்கும். அந்த சூப்பர் காயின்ஸை யூஸ் பண்ணி கூட நீங்கள் வந்து டிஸ்கவுண்டட் ப்ரைஸில் நீங்கள் வந்து எந்த ப்ராடக்ட்ஸ் கூட நீங்கள் வாங்கலாம். அந்த மாதிரி வாங்குறப்ப தான் எனக்கு இந்த மாதிரி ரொம்ப கம்மியான அஃபோர்டபுள் ப்ரைஸஸ்லாம் எல்லா ப்ராடக்ட்ஸும் வந்து கிடைக்குது. அதே நேரத்தில் இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு ரேட் இருக்கும், நாளைக்கு வேறு ரேட் இருக்கும். ஸோ நாளைக்கு இந்த ப்ராடக்ட்டுக்கான ரேட்டு பார்த்தீங்கன்னா கூடவும் இருக்கலாம், கம்மியாகவும் இருக்கலாம். அதனால் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரைஸ் ஃப்ளக்சுவேஷன்ஸ் வந்து நிறையவே என்னால் வந்து பார்க்க முடியுது.
இருக்குது. அதனால் நம்ம வந்து அப்பப்போ நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும். நமக்கு வந்து ஆப்டான ஒரு ப்ரைஸில் கிடச்சா நம்ம இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து வாங்கிக்கிறது நல்லது. இது ஒரு சின்ன பொருளாக இருந்தாலும் இது அப்ளிகபிள், ஒரு பெரிய ப்ராடக்டாக இருந்தாலும் இது அப்ளிகபிள். ஸோ விலை எப்போ கம்மியாக இருக்குன்னு பார்த்துக்கிட்டே இருந்து விலை கம்மின்னு தோணுச்சுன்னா நம்ம வாங்கிக்கிறது நல்லது. நமக்கு வந்து தேவை இருந்தால் வாங்கிக்கணும். தேவையில்லாத பொருளை வந்து வாங்கிக்கிட்டால் நமக்கு காசு தான் வீணாக போகும். அதையுமே நான் இங்கே வந்து தெரியப்படுத்திக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் சொன்ன தகவல்கள் எல்லாமே உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் இது போன்ற தகவல்கள் எளிதில் பெற நம்ம சேனல் கீழே இருக்க அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும், அதில் ஆல் நோட்டிஃபிகேஷன் வர மாதிரி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் இந்த சேனலில் வீடியோஸ் போடுறப்ப உங்களுக்கு இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். நீங்களும் மறக்காமல் நம்மளோட வீடியோஸை பார்ப்பீங்க. ஸோ see you with another interesting video. Until then, have a great day. Bye bye.